சங்கீதம் 109 சங்கீதம் 4-5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகிதருக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, தாவீது இங்கே அறிக்கையின் ஜெபத்தை செய்கிறார். என்ன செய்கிறாரு? என் சிநேகிதனுக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறாங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் உன்னை விரோதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை குற்றப்படுத்தி பேசுகிறார்களோ, நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஜெபம். அவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எதிர்த்து அவங்கள பேசக்கூடாது. ஆண்டவர் அதை தான் சொல்லிக் கொடுக்கிறார். இன்னைக்கு யோபுடைய வாழ்க்கையில சிநேகிதர் எல்லாரும் அவனை பகைத்தார்கள், அவனை விட்டு தூரம் போனாங்க. அல்லேலூயா. அவருடைய மனைவி பிள்ளைங்க எல்லாரும் தூஷிச்சாங்க. ஆனாலும் யோபு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யோபு, உன் சிநேகிதருக்காக நீ ஜெபம் பண்ணு என்று. அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் யோபுடைய வாழ்க்கையில சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு உன்னை விரோதிக்கிறவங்களுக்காக, உன் சிநேகிதரில் உன்னை விரோதிக்கிறவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணிக்கொண்டு, அதைத்தான் நீங்க தாவீது எழுதுகிறார். நானும் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறாங்க. நான் நல்லது தான் செய்தேன், ஆனா எனக்கு தீமை செய்கிறார்களே. அல்லேலூயா. என்னை பகைக்கிறார்களே. அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணுகிறேன், அவர்களை ரட்சியும் என்று தாவீது ஜெபிக்கிறார். இந்த நாளில் உங்களை யாராவது விரோதிச்சாங்கன்னா, உங்களை பகைச்சாங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களை வேற ஒன்றும் ஆண்டவர் சொல்ல, நீ ஜெபம் பண்ண. அவர்கள் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவருடைய வாழ்க்கை, அவர் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதுதான் சங்கீதம் 65:2 சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்துல வருவாங்க. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லேலூயா. மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. அதுல 3வது சொல்லுது, அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதலை நிவர்த்தியாக்குகிறேன். அக்கிரம விஷயங்கள், எவ்வளோ தேவையில்லாத காரியங்கள் உன் மேல வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, எங்கள் மேல் இருக்கிற அந்த மீறுதல்களை அவர் நிவர்த்தி செய்கிறார். ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவார். அதுக்கு செய்ய வேண்டிய காரியம் ஜெபம். ஜெபிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லா மீறுதல்களையும், எல்லா அக்கிரமங்களையும் அவரே நீக்கிடுவார். ஆமென். தன் சிநேகிதருக்காக, விரோதிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.